أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாஃபத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்பாசிய கலாஃபத் எப்படி நிறுவப்பட்டது என்பதை பற்றிய தகவல்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்ற தகவல்களின் பெரும்பாலானவை ஏற்கனவே பகுதி 131 134 கூறப்பட்டவைகள் தான். இருந்தாலும் இப்பொழுது அவைகளை கோர்வை பிடித்து உங்களுக்கு கூறுகிறேன். காரணம், ஹாஷிம் வம்சத்தார்களின் 3 பிரிவினர்கள் தீட்டிய வியூகங்களையும் திட்டங்களையும் நாம கோர்வையாக புரிந்து கொண்டால் மட்டுமே அதன் பிறகு நடைபெறும் நிகழ்வுகளை நாம் மிக எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். உமையாக்களின் கிலாபத்தில் நிகழ்ந்த பல்வேறு கசப்பான நிகழ்வுகளால் மிகவும் அதிருப்தியில் இருந்த ஹாஷிம் வம்சத்தார்கள் கலிஃபா அப்துல் மலிக் பின் மர்வான் ஆட்சி காலத்திலிருந்தே உமையாக்களின் கிலாபத்தை அகற்ற திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹாஷிம் வம்சாவளியின் 2 குடும்பங்கள், அதாவது அலி பின் அபு தாலிப் மற்றும் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ஆகிய இந்த 2 குடும்பத்தின் வம்சத்தினர்கள் தனித்தனியாக தங்களுடைய வியூகங்களையும் திட்டங்களையும் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிவந்தவர்கள் தான் அப்பாசியர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அதுபோல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசுகளான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இந்த இருவர்களின் வழிவந்தவர்கள் ஃபாத்திமியாக்கள் என்றும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிற மனைவிகளின் மூலம் வாரிசுகளான முகமது பின் ஹனஃபியா, அப்பாஸ், உமர் போன்றவர்களின் வழிவந்தவர்கள் அவலியர்கள் என்றும் வரலாற்றில் அழைக்கப்படுகிறார்கள். இவ்வாறாக ஹாஷிம் வம்சத்தினர்கள் 3 பிரிவுகளாக, அதாவது அப்பாசியர்கள், ஃபாத்திமியாக்கள், அவலியர்கள் என்ற 3 பிரிவினர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 3 பிரிவினர்களும் யாருடைய தலைமையில் உமையாக்களை அகற்ற தனித்தனியாக திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வோம். சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரனான அபு ஹாஷிம் அப்துல்லா பின் முகமது பின் ஹனஃபியா என்பவர் உமையாக்களை அகற்றிவிட்டு ஹாஷிம்களை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது ஆதரவாளர்களை திரட்ட ஆரம்பிக்கிறார். இந்த அபு ஹாஷிம் அப்துல்லா அவலியர் பிரிவை சார்ந்தவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அதே காலகட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரனான முகமது பின் அலி என்பவரும் உமையாக்களை அகற்றிவிட்டு ஹாஷிம்களை அரியணை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்ட ஆரம்பிக்கிறார். இந்த முகமது பின் அலி அப்பாசியர் பிரிவை சார்ந்தவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேரனான சயீத் பின் அலி என்பவர் உமையாக்களை அகற்ற ஈராக்கிய மக்களிடமிருந்து ரகசிய வாக்குறுதி பெற தொடங்குகிறார். இதனை அறிந்த ஈராக்கிய ஆளுநர் ஒரு படையை அனுப்பி சயீத் பின் அலியின் ஆதரவாளர்களோடு போரிடுகிறார். இறுதியில் ஃபாத்திமியா பிரிவினரின் தலைவரான இந்த சயீத் பின் அலி அந்த போரில் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு சயீத் பின் அலியின் மகனான யஹ்யா என்பவரும் உமையாக்களை எதிர்த்து போரிடுகிறார். இறுதியில் யஹ்யாவும் அந்த போரில் கொல்லப்படுகிறார். இப்போ இந்த 3 பிரிவினர்களும் தங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக மக்களை ரகசியமாக சந்தித்து
அவர்களிடமிருந்து வாக்குறுதி பெற ஆரம்பிக்கிறார்கள். இதற்கான தூதுக்குழுக்களை அவர்கள் பல்வேறு மாகாணங்களுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தங்களுடைய பொது எதிரியான உமையாக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள். முதலில் அவர்கள் இறை தூதர் அவர்களின் குடும்பத்தின் மீதான பேரன்பை வெளிப்படுத்துவது இஸ்லாமியர்களின் கடமை என்பதை மக்கள் முன்வைத்து பிறகு உமையாக்களின் முரண்பாடுகளை சுட்டி காட்டுகிறார்கள். இறுதியாக கிலாபத்திற்கான தகுதியும் உரிமையும் இறை தூதரின் குடும்பத்திற்கு மட்டுமே இருப்பதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இறை தூதரின் குடும்பம் என்ற விஷயத்தில் இந்த 3 பிரிவினர்களும் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுகிறார்கள். இந்த 3 பிரிவினர்களும் தங்களுடைய முன்னோர்களான உசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முகமது பின் அல் ஹனஃபியா போன்றவர்களின் மேன்மைகளையும் சிறப்புகளையும் பற்றி சொல்வதற்கு பதிலாக அனைவருக்கும் பொதுவான இறை தூதர் அவர்களின் குடும்பம் என்ற பொருள்படும் அஹ்லுல் பைத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கலாபத்திற்கு உரியவர்கள் இறை தூதர் அவர்களுடைய குடும்பத்தார் மட்டுமே என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த 3 பிரிவினர்களும் ஒரு பொது எதிரியை முன்வைத்ததன் காரணமாக அவர்களுக்குள் வன்மமோ பகைமையோ ஏற்படாதவாறு பார்த்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் முகமது பின் அல் ஹனஃபியாவின் ஆதரவாளர்களும், அதாவது அவலியர்களும் அப்பாசியர்களும் இணைந்து ஒரே குழுவாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் செயல்பாட்டின் மைய இடமாக பல்கா பகுதியில் உள்ள ஹமீமா என்ற ஒரு சிற்றூரை தேர்வு செய்து கொள்கிறார்கள். இந்த இடம் உமையா கலீஃபாக்கள் மற்றும் அவர்களுடைய ஆளுநர்களின் கண்ணில் படாத ஒரு பகுதியாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் அவலியர்களின் தலைவராக இருந்த முகமது பின் அல் ஹனஃபியாவின் மகனான அபு ஹாஷிம் அப்துல்லா எதிர்பாராத விதமாக நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அவர் இறக்கும் தருவாயில இஸ்லாமிய கிலாபத்தை உமையாக்களிடமிருந்து கைப்பற்றும் முயற்சிக்கு தலைமையேற்று செயல்படும்படி அப்பாசியர்களின் தலைவராக இருந்த முகமது பின் அலியிடம் கூறுகிறார் அபு ஹாஷிம் அப்துல்லா. இதனால அபு ஹாஷிம் அப்துல்லாவின் ஆதரவாளர்களான அவலியர்கள் அனைவரும் அப்பாசிய தலைவரான முகமது பின் அலிக்கு முழு ஆதரவு அளிக்கிறார்கள். பிறகு சிறிது காலம் கழித்து முகமது பின் அலியும் மரணமடைகிறார். அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகன்களில் ஒருவரான இப்ராஹிமை தன்னுடைய வாரிசாக நியமிக்கிறார். இவரை வரலாற்றில் இமாம் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுவதால் நாமும் இவரை இமாம் இப்ராஹிம் என்று அழைப்போம். இப்பொழுது அப்பாசிய தலைவராக பொறுப்பேற்ற இமாம் இப்ராஹிம் இயக்கத்தை மிக விரைவாக மக்களிடம் எடுத்துச் செல்லும் திறன் பெற்ற ஒருவரை எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்கிறது. அவர்தான் அபு முஸ்லிம் குராசானி. இவர்தான் குராசான் பகுதி முழுவதையும் கைப்பற்றி உமையாக்களை வலுவிழக்கச் செய்தவர். அதன் பிறகு ஹிஜ்ரி 131 ஆண்டில் துல்ஹஜ் மாதத்தில் ஒரு நாள் அப்பாசியர்களும் அவலியர்களும் இறுதி வெற்றிக்கான திட்டங்களையும் வியூகங்களையும் வகுப்பதற்காக உயர்மட்ட அதிகாரிகளை தேர்வு செய்ய முடிவு செய்கிறார்கள். அதற்காக ஒரு வீட்டில் அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இமாம் இப்ராஹிமின் மற்றொரு சகோதரரான அபு ஜாஃபர் மன்சூர் என்பவரும் கலந்து கொள்கிறார். இந்த அபு ஜாஃபர் மன்சூர் அப்பாசிய கிலாபத்தின் 2வது கலீஃபா. அதனாலதான் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுபோல் இந்த கூட்டத்தில் நப்சுல் சாக்கியா, அதாவது தூய்மையானவர் என்ற வரலாற்றில் அழைக்கப்படும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் வழி தோன்றலான முகமது பின் அப்துல்லா பின் ஹசன் முத்தன்னா பின் ஹசன் பின் அலி பின் அபு தாலிப் என்பவரும் கலந்து கொள்கிறார். இப்ப அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் அடுத்த புதிய கலீஃபாவாக ஒரு மனதோடு நப்சுல் சாக்கியா என்று அழைக்கப்படும் முகமது பின் அப்துல்லாவை தேர்வு செய்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களின் வழி தோன்றல்களில் ஒருவர்
அடுத்த கலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டதை அப்பாசியர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரு சமயம் இந்த சூழ்நிலையில் இந்த இரு பிரிவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மட்டும் ஏற்பட்டிருந்தால் அது மக்காவிலிருந்து குரோசானின் கடைசி எல்லை வரையிலும் எதிரொலித்திருக்கும். கூடவே அழிவின் விளிம்பில் இருந்த உமையாக்கள் மீண்டும் எழுச்சி பெற்றிருப்பார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அப்பாசியர்களில் மிகவும் மதிநுட்பமும் திறமையும் கொண்ட அபு ஜாஃபர் மன்சூர் முகமது பின் அப்துல்லாவின் தேர்வை ஏற்றுக்கொள்கிறார். இந்த கூட்டத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களின் வழி தோன்றலில் ஒருவர் அடுத்த கலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டதால் அலி ரலியல்லாஹு அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவரும் ஒரு புது உற்சாகத்தோடு களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் குரோசானில் அரபு பேசும் இனக்குழுவினர்கள் அனைவர்களையும், அதாவது குரோசானில் வாழும் உமையாக்களுக்கு ஆதரவாக இருக்கும் அரேபிய இனக்குழுக்கள் அனைவரையும் கொன்றுவிடும்படி இமாம் இப்ராஹிம் அபு முஸ்லிமுக்கு ஒரு கடிதம் எழுதி மிகவும் ரகசியமாக அனுப்புகிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கடிதம் உமையாக்களால் கைப்பற்றப்பட்டு அப்பொழுது ஆட்சியில் இருந்த கலிஃபா 2ஆம் மர்வானிடம் அந்த கடிதம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்பாசியர்களின் சூழ்ச்சிகள் குறித்து உமையாக்களுக்கு கிடைத்த முதல் தகவலே இதுதான். அதன் பிறகு ஹமீமாவில் தங்கியிருந்த இமாம் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். இமாம் இப்ராஹிம் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர் தன்னுடைய மற்றொரு சகோதரரான அபுல் அப்பாஸ் என்ற அப்துல்லா சப்பா என்பவரை தனது அடுத்த வாரிசாக நியமித்து அவரை கூஃபாவில் சென்று பாதுகாப்பாக வாழும்படி கட்டளையிடுகிறார் இமாம் இப்ராஹிம். காரணம், கூஃபாவின் ஆளுநராக இருக்கும் அபு சல்மா என்பவர் இமாம் இப்ராஹிமின் ஆதரவாளர். அதனாலதான் கூஃபா அப்துல்லா சப்பாவுக்கு மிகவும் பாதுகாப்பான இடமாக இருக்கும் என நினைத்து இமாம் இப்ராஹிம் தன் சகோதரனை கூஃபாவில் சென்று வாழும்படி கட்டளையிடுகிறார். அபு சல்மா இப்ராஹிமின் ஆதரவாளராக இருந்தாலும் அவர் அலி ரலியல்லாஹு அவர்களின் வம்சத்தினரை கலீஃபாவாக நியமிப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தார். அதனால அபு சல்மா அந்த காலகட்டத்தில் உசைர் ரலியல்லாஹு அவர்களின் கொள்ளு பேரனான ஜாபர் சாதிக் என்பவருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் அவர் கூஃபா வந்து கலீஃபாவாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அபு சல்மா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஜாபர் சாதிக் அதை ஏற்க மறுத்து விடுகிறார். இப்போ ஹிஜ்ரி 132ஆம் ஆண்டு அபுல் அப்பாஸ் கூஃபா வந்து ரகசியமான ஒரு இடத்தில் தங்கியிருப்பதை அந்த கூஃபாவாசிகள் அறிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அபுல் அப்பாஸை சுற்றி பெரும்பாலான கூஃபாவாசிகள் கூடி அவருக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் அளிக்க முன்வருகிறார்கள். அந்த கூஃபாவாசிகள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அபுல் அப்பாஸ் கூஃபாவில் ஜும்மா தொழுகையை முன்னின்று நடத்திவிட்டு பிறகு மேடை ஏறி மக்களிடம் உரை நிகழ்த்துகிறார். அதன் பிறகு கூஃபாவாசிகள் அனைவரும் அபுல் அப்பாஸை கலீஃபாவாக ஏற்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். அபுல் அப்பாஸின் சகோதரரான அபு ஜாஃபர் மன்சூரும் அன்றைய நள்ளிரவு வரை மக்களிடமிருந்து தன் சகோதரனுக்காக வாக்குறுதி பெறுகிறார். ஆளுநர் அபு சல்மா வாக்குறுதி அளித்தார். ஆனால் அவர் அதை மனம் விரும்பி செய்யவில்லை. அப்துல்லா பின் சப்பா இப்பொழுது கூஃபா மக்களால் கலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்டதும் அதுவரை இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த அபலியர்களுக்கும், அதாவது முகமது பின் அனபியாவின் ஆதரவாளர்களுக்கும் அப்பாசியர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்ற ஆரம்பிக்கிறது. இதற்கு ஆணி வேறாக இருந்து செயல்படுவது கூஃபாவின் ஆளுநர் அபு சல்மா தான் என்ற எண்ணம் அபுல் அப்பாஸுக்கு தோன்றியதால் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டப்படுகிறது.
அதன்படி அபு சல்மாவை கொலை செய்ய முராத் என்பவரை அபு முஸ்லிம் அனுப்பி வைக்கிறார். ஒரு நாள் எங்கோ சென்று கொண்டிருந்த அபு முஸ்லிமை அந்த முராத் தனது வாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து விடுகிறார். இப்போ அபு சல்மா அந்த இடத்திலேயே மரணம் அடைகிறார். கவாரிஜியாக்களில் யாரோ ஒருவர் அபு சல்மாவை கொன்றுவிட்டதாக மக்களிடம் தகவல் பரப்பப்படுகிறது. இதுவரை நடந்தவைகளை இப்ப நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். வாரிசுரிமை கிலாபத் என்பது முற்றிலும் தவறான இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தீங்கும் அநீதியுமாகும். தங்களுடைய வம்சத்தினர்களுக்கு அல்லது தங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமே கிலாபத் உரிமை இருப்பதாக நினைத்த உமையாக்களுக்கும் இதே எண்ணத்தோடு இருந்து அதே போல் செய்து காட்டிய ஹாஷிமியாக்களும் அநீதியாளர்கள் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிடுகிறார்கள். குரோசானின் பெரும் பகுதியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததை உறுதி செய்த பிறகுதான் இமாம் இப்ராஹிம் அபு முஸ்லிமுக்கு தனது கடிதத்தில் குரோசானில் உள்ள அரேபிய இனக்குழுவினரை உயிருடன் விட்டு வைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன்படி இப்பொழுது அந்த அரேபிய இனக்குழுவினர்களும் அவர்கள் மூலமாக புதிதாக இஸ்லாத்தை நோக்கி வரவிருந்த மக்களும் உமையாக்களின் ஆதரவாளர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அபு முஸ்லிம் இனத்தால் ஈரானியராக இருந்ததனால ஈரானிய மொழிகளும் அதன் பண்பாடுகளும் மீண்டும் உயிர் பெற்றன. எகிப்து போல் அரபு நாடாக மாறியிருக்க வேண்டிய ஈரானும் குர்சானும் மீண்டும் பாரசீக கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளாகவே மாறிவிட்டன. இனக்குழுக்களுக்கு இடையிலான பகைமை உணர்வை தங்களுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொண்ட உமையாக்கள் தங்களுக்கு ஆதரவளிக்காத பிற இனக்குழுக்களை, குறிப்பாக ஹாஷிமியாக்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார். அதனால மற்றவர்கள் உமையாக்களை பயத்துடன் தான் அணுகினார்கள். இவ்வாறாக உமையாக்கள் தங்களுடைய கிலாபத்தை தற்காத்துக் கொள்வதிலேயே குறியாக இருந்ததனால அவர்களது ஆற்றல் அனைத்தும் அதற்காகவே செலவிடப்பட்டன. இதே பாணியில் தான் அப்பாசியர்கள் இப்பொழுது உமையாக்களை முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். ஹிஜ்ரி 130 ரமலான் மாதம் 5வது நாள் அப்துல்லா சப்பாவின் தந்தையின் சகோதரரான அப்துல்லா பின் அலி என்பவர் ஒரு பெரும் படையுடன் டமாஸ்கஸுக்குள் நுழைந்து இனப்படுகொலைக்கு உத்தரவிடுகிறார். அவ்வாறே இனப்படுகொலையும் நடந்தேறியது. பிறகு அப்துல்லா பின் அலியின் உத்தரவின் பேரில் உமையா கலிஃபாக்களின் அடக்க ஸ்தலங்கள் தோண்டப்பட்டன. அப்துல் மலிக்கின் மன்னரையிலிருந்து ஒரு மண்டையோடு எடுக்கப்பட்டது. முஆவியா அவர்களின் மன்னரையிலிருந்து எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் அடக்க ஸ்தலத்தை தோண்டும் போது மூக்கு நுனியை மட்டும் இழந்த முழு உடல் கிடைத்தது. அந்த வெற்றுடலை கசையால் அடிக்க ஆரம்பித்தார் அப்துல்லா பின் அலி. பின்னர் அதை எரித்து சாம்பலை காற்றில் பறக்கவிட்டார். இன்றைய எகிப்தின் தலைநகரமான கெய்ரோவில் அருகிலுள்ள புஸ்தாத் என்ற இடத்தில் பதுங்கியிருந்த உமையாக்களின் இறுதி கலீஃபாவான 2ஆம் மர்வான் மீது அப்துல்லா பின் அலியின் படை வீரர்கள் திடீர் தாக்குதல் நடத்தி இறுதியில் கொல்லப்படுகிறார் 2ஆம் மர்வான். அப்துல்லா பின் அலியின் மற்றொரு சகோதரரான சுலைமான் பின் அலி என்பவர் பஸ்ராவில் உமையாக்களின் ஒரு பிரிவினரை கொன்று உடல்களை சாலை ஓரங்களில் வீசினார். அவர்களை அடக்க ஸ்தலங்களில் புதைப்பதற்கு தடை விதித்தார். அந்த உடல்களை நீண்ட நாட்களாக நாய்கள் தின்று கொண்டிருந்தன என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் அலியின் மற்றொரு சகோதரரான தாவூத் பின் அலி என்பவர் மக்காவிலும் மதினாவிலும் எஞ்சியிருந்த உமையாக்களை தேடி பிடித்து கொன்றுவிட உத்தரவிடுகிறார். அவ்வாறே நிறைவேற்றப்படுகிறது. உமையாக்களின் சிலர் தங்கள் கிலாபத்தை அப்பாசியர்களுக்கு காட்டிக் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவளித்து வந்தார்கள்.
அதனால அந்த உமையாக்கள் அப்பாசியர்களோடு ஆதரவாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இவர்களையும் விட்டுவிடக்கூடாது, முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று அபு முஸ்லிம் அபுல் அப்பாஸை வற்புறுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் தங்களுடைய இணக்கமாக இருப்பவர்களை கொள்வதற்கு அப்பாசியர்களின் மனத நேயம் இடம் தரவில்லை. அதனால் அவர்கள் வேறு வழியில் அதை நிறைவேற்றுகிறார்கள். அதாவது அரசவைக்கு வரும் கவிஞர்களுக்கு அப்பாசியர்கள் அதிக அளவு கையூட்டுகள் கொடுக்கிறார்கள். அதனால் அந்த கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகள் மூலம் உமையாக்களுக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் உண்டாக்கினார்கள். உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். ஒரு தடவை அப்துல்லா பின் அலி பாலஸ்தீனில் இருந்தபோது ஒரு நதிக்கரையில் அப்பாசியர்களுக்கு ஆதரவு அளித்து வந்த 80 அல்லது 90 உமையாக்களுடன் சேர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தார் அப்துல்லா பின் அலி. அப்பொழுது அங்கு வந்த ஷிபுல் பின் அப்துல்லா என்ற ஒரு கவிஞர் இமாம் இப்ராஹிம் கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகளையும் உமையாக்களின் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் தன்னுடைய கவிதைகள் மூலம் சுமத்தி இறுதியில் உமையாக்களை கொலை செய்ய தூண்டும் விதமாக கவிதைகளை வாசிக்கிறார் அந்த கவிஞர். இந்த கவிதைகளை கேட்ட அப்துல்லா பின் அலி தன்னோடு உணவருந்து கொண்டிருந்த உமையாக்கள் அனைவரையும் கொல்லும்படி உத்தரவிடுகிறார். அவர்களில் பலர் அதே இடத்தில் மரணமடைந்தார்கள். உமையாக்களின் 10வது கலீஃபாவான ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கின் பேரனான அப்துல் ரஹ்மான் என்பவர் அப்பாசியரிடமிருந்து தப்பித்து எகிப்து கைர்வான் வழியாக ஸ்பெயினுக்கு செல்கிறார். அங்கு வசித்து வந்த உமையா வம்சத்தினரை ஒன்று திரட்டி அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுகிறார் அப்துல் ரஹ்மான். ஒரு கட்டத்தில் உமையா வம்சத்தினர் யாரையும் உயிரோடு விட்டு வைக்க கூடாது என்று அப்பாசிய ஆட்சி பகுதி முழுவதும் அறிவிக்கப்படுகிறது. அதனால் வெறிகொண்டு எழுந்த அப்பாசியர் வன விலங்குகளை வேட்டையாடச் செய்வது போல் புறப்பட்டார்கள். இந்நிலை பல ஆண்டு காலம் நீடித்தது. குரோசானில் இதை திறம்பட செய்து வந்தவர் அபு முஸ்லிம். வாரிசுரிமை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அராஜகம் மூலம் பெற்ற ஒரு அரசை அதே பாணியை பயன்படுத்தி இன்னொரு வம்சத்தினர் தங்களுடையதாக ஆக்கிக் கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. உமையாக்களுக்கு எதிராக தங்கள் செயல் நேர்மையானது என்று கூறும் அப்பாசியர்கள் உண்மையிலேயே அவர்கள் உமையாக்கள் மீது நிகழ்த்திய படுகொலைகளும் அராஜகங்களும் இதற்கு முன் நிகழாத மாபெரும் படுபாதக செயலாக இருந்தன என்று வரலாற்று வல்லுநர்கள் பதிவிடுகிறார்கள். உமையாக்களிடமிருந்து கிலாபத்தை விடுவிக்க நினைப்பது குற்றமாகாது. ஆனால் அதை இன்னொரு வம்சத்தினர் கைப்பற்றி அதே பாணியில் குடும்ப கிலாபத்தாக மாற்ற நினைப்பது என்ற விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்பதே வரலாற்று வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. இப்போ குரோசான் நிலப்பகுதியிலிருந்து தப்பி பிழைத்து வெளியேறிய உமையாக்கள் இந்திய பகுதியை நோக்கி வருகிறார்கள். அவ்வாறு வந்தவர்கள் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள சிந்து சமவெளியிலும் காஷ்மீரிலும் பஞ்சாபிலும் தஞ்சம் புகுந்தார்கள். இவர்கள் தங்களுடைய இனக்குழுக்களின் பெயர்களை மாற்றிக்கொண்டு தங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்த தொழில்களையும் மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இவர்களின் வாரிசுகள் தங்களுடைய அடையாளங்களை முற்றிலும் இழந்தவர்களாக இந்தியாவில் இன்றளவும் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அப்பாசிய கிலாபத்தின் முதல் கலிஃபாவாக பொறுப்பேற்ற அப்துல்லா சப்பாவின் ஆட்சிகால நிகழ்வுகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.